வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழை வணங்கி, தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர் எங்கள் மதிப்பிற்குரிய திரு சத்ய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர், பாரதி கண்ட புதுமைப் பெண், மதிப்புறு முனைவர் வேலு நாச்சியார் எங்கள் அன்பு மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லிக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய தமிழால் நினைவும் களத்தின் மூத்த ஆளுமைகள், தூண்களாக இருக்கக்கூடியவர்கள், கலை மாமணி என் அன்பிற்கினிய தொல்காப்பிய செம்மலப்பா அவர்களுக்கும், எங்களுடைய கூட்டு மாவட்டத்தின் ஆலோசகர், நில ஒளி வேந்தர், புறநானூற்று சுடர் மதிப்பிற்குரிய அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 ஆளுநராக செயல்படும் வாழும் வரலாறு இதழ்களின் காவலர், எங்களுக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய கருத்து களஞ்சியம் மதிப்பிற்குரிய கோபாலையா அவர்களுக்கும், மற்றும் இணைப்பில் இருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஐயா பாண்டியன் ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க, அவர்களுக்கும் இனிய வணக்கத்தினை சொல்லி, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வரவேற்பு. நிகழ்ச்சியில் இணைந்த நம் நிறுவனர் அவர்களின் குடும்பத்தார், என் அன்பிற்கினிய பரமேஸ்வரி அம்மா, அன்பு தோழி கலை உள்ளிட்ட அண்ணன் கூட நிறைய பேர் இணைஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரையும் பார்த்ததுல ஒரு குட்டி பொண்ணு கூட அழகா வணக்கம்லாம் சொன்னாங்க. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் வரவேற்பும். மதுரை காஞ்சி இதுவரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 14 பாகங்களை கடந்து இன்றைக்கு பாகம் 15க்குள் அடியெடுத்து வைக்கிறோம். ஒரு 732 அடிகளுக்கு மேல உள்ள ஒரு மாங்குடி மருதனார் அவர்கள் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், அதாவது நெடுஞ்செழியனை பற்றிய இந்த மதுரை காஞ்சியத்தான் ரொம்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். 14 பாகம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் பார்த்துருவோம். மாங்குடி மருதனார் நிலையாமை தத்துவத்தை நம் நெடுஞ்செழியனுக்கு உணர்த்துவதற்காக எழுதப்பட்ட இந்த மதுரை காஞ்சியில் எடுத்த உடனே நீ இப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்மறையாக சொல்லாமல் ஒரு நேர்மறை உணர்வுகளை விதைத்து பிறகு நிலையாமையை இங்கே உணர்த்த காத்திருக்கிறார். வாழ்க்கைன்னா இப்படி இப்படியெல்லாம் இருக்கும், அருமையான அற்புதமான வாழ்க்கை, இது எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறாங்க, இனிமேல் நீ எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு நம்ம புலவருடைய இதை பார்க்க போறோம். இயற்கை வளத்தை பற்றி நம் நெடுஞ்செழியன் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய நாட்டினுடைய ஊரினுடைய இயற்கை வளத்தை பற்றி அற்புதமாக சொன்னார். செயற்கை செழிப்பு அவனுக்கு எப்படி இருந்தது? பொய்யறியாத அருமையான அமைச்சர், அதாவது அரசவை மக்கள், அமைச்சர்களாக இருக்கட்டும், ஆன்றோர் சான்றோர்கள் அவனை சூழ்ந்து இருந்தார்கள். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவன் நம் நெடுஞ்செழியன். அவன் குற்றால மலைப்போரை எப்படி வென்றான் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஒரு மன்னனுக்கு மிகவும் அவசியமானது அவனுடைய படைகள். 4 வகையான படைகள். அவன் எப்படிப்பட்ட படைகளை வைத்திருந்தான், அந்த படைகளின் வலிமை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அவனுடைய போர் திறமை, சும்மா எல்லார்கிட்டையும் இருக்கலாம் ஆயுதங்கள், ஆனால் அதை சரியாக உபயோகப்படுத்த தெரிந்திருக்க வேண்டிய வலிமை இருக்க வேண்டும் இல்லையா? அந்த திறமை நம் நெடுஞ்செழியனுக்கு இருந்தது. பகைவருடைய நாட்டை வென்று அவர்களுக்கே திருப்பிக் கொடுத்த நிலந்தரு திரு அவன் என்கிறார். மன்னர்க்கெல்லாம் மன்னனாக அவன் எப்படி விளங்கினான் அப்படின்னு அவனுடைய பெருமையை பத்தி பார்த்தோம். மன்னர்கள் எல்லாம் இவனை போல் நாமும் இருக்க வேண்டும் என்று வழி வழியாக அவனுடைய ஆணைக்கு உட்பட்டு எப்படி இருந்தார்கள், அப்படி இருக்கும்படி எவ்வளவு தன்மையாக அறத்தோடு அவன் அவர்களை நிறுத்தி வைத்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். கடல் வளம் அதிகமாக இருந்த சாலியூரை பற்றியும், அதை நம் நெடுஞ்செழியன் எப்படி வெற்றி கொண்டான், அங்கே மக்களுடைய அதாவது ஒரு மகிழ்ச்சி எழுப்பக்கூடிய குரவை ஒலிகள், பிற ஓசைகள், வயலில் உழக்கூடிய ஒலி, அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், எல்லா உயிரினங்களும் எப்படி ஆரவாரத்துடன் மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு பார்த்தோம். வருவோர் போவோருக்கெல்லாம் எப்படி பரிசுகளை நம் பாண்டியன் வாரி வாரி கொடுத்தான்னு பார்த்தோம். முது வெள்ளிலை, இன்றைய காலத்தில் தூத்துக்குடி நம்ம சொல்லக்கூடிய ஊரினுடைய சிறப்பு. அந்த முது வெள்ளிலையில் நம் நெடுஞ்செழியனின் ஏவலை கேட்கும் விதமாக மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க. ரொம்ப ஒருத்தங்களை பத்தி பேசணும்னா ஒரு வரியில சொல்லணும்னா அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமான குறிப்பு வச்சிருப்போம். அதுபோல நம் நெடுஞ்செழியனுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் தலையாலங்கானத்தில் பகைவர்களை வென்றவன், ஒரே நாளில் 7 அரசர்களை, அந்த நாட்டை எல்லாம் வென்று கைப்பற்றியவன். அந்த ஆலங்கானத்து தலையாலங்கானத்து போர் அவனை மையமாக அவனுடைய சிறப்பை காட்டும் விதமாக எப்படி ஒரு தங்க கிரீடத்தில் ஒரு வைரக் கல்லை பதிப்பார்களோ அதுபோன்று அங்கே பகைவர்களை அவன் தாக்கி வெற்றி கண்ட சிறப்பை சொல்கிறார் நம் புலவர். கொற்கை மக்களினுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றியவன். அவனோடு நட்பு கொண்ட மன்னர்களை எல்லாம் அரவணைத்து போனான். பகை கொண்டவர்களை பெயர்த்து எறிந்தான்.
அதாவது நண்பனாவும் இருக்க தெரியும், எதிரியாவும் இருக்க தெரியும்னு காட்டியிருக்கான். தென் பரத மக்களின் போர் யானையாக திகழ்ந்திருக்கிறார். பகைவரது கோட்டையை எல்லாம் அழித்து அந்த பகைவர் தேசம் எப்படி பாழ்பட்டது, அதற்கு பிறகு அவர்களை அடக்கி அவர்களை அறநெறியில் நிறுத்தி வளமாக வாழச் செய்தது. ரொம்ப கவனிக்கணும் இது. அதாவது ஒரு பாலைவனமா ஆக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போகல, திரும்ப அவர்களை மீண்டும் தூக்கி நிறுத்தியிருக்கான். முதுபொழில் முற்றுகையை பத்தி கண்டோம். செழியனை புலவர் அருமையாக வாழ்த்தினார். பிறைநிலா போல் உன் புகழெல்லாம் ஓங்கட்டும், முழுநிலா தேய்வது போல அவர்கள், அதாவது உன்னுடைய பகைவர்களின் செல்வமும் அவர்களுடைய எண்ணமும் தேயட்டும்னு சொன்னாரு. செழியனை நன்றாக வாழ்த்தி அவனுக்கு நிலையாமையை உணர்த்தவும் துவங்கினார். இங்க பாருப்பா, உன்னை போல என்ன நிறைய பேரு நாடாண்ட மன்னவர்கள் கோடி, அவங்கள பத்தி சொல்லணும்னா ஒரு ஆத்தங்கரையில கடற்கரையில மண்ணு எப்படி வந்து சரிஞ்சு கிடக்குமோ அந்த அளவுக்கு எல்லாரும் ஆண்டு அனுபவிச்சு ஆட்டம் போட்டிருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இப்படி 5 திணை வளமும் கொண்ட நம் மதுரை மாநகரத்தின் அமைப்பு எப்படி அங்கே காட்சிகள் எல்லாம் இருந்தது, அங்கே இருந்த நாளங்காடி, அல்லங்காடி இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். பெரும் பாணர்கள் எல்லாம் அங்கே எப்படி பெரிய பெரிய மாட மாளிகையில் இருந்தார்கள். அங்கே வந்து அந்த மாளிகையில் இருப்போருக்கெல்லாம் காவலாக இருந்த மதில்கள், அதை சுற்றி இருந்த அகழி, அங்கே மதுரை தெருக்களில் பறந்த பல பல கொடிகளின் சிறப்பு, அது எதற்காக எந்தெந்த கொடிகள் பறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். படைகளின் இயக்கம் எப்படி இருந்தது, ஒரு நாட்டுக்கு போய் அவர்களை பகைவர்களை எல்லாம் அழித்து திரும்பி வந்த வீரர்கள் எல்லாம் மாலை நேரத்தில் எப்படி அந்த தெரு வீதிகளில் நடந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் எல்லாம் கடந்து போன பிறகு எல்லாரும் வாங்கப்பா கடை எடுங்கப்பா கடை எடுத்து வைங்கன்னு சொன்ன மாதிரி அங்கே நாளங்காடி அல்லங்காடிலாம் பூ, சுண்ணப்பொடி, வாசனை திரவியங்கள், பன்னியங்கள், பலகாரங்கள்னு எல்லாத்தையும் விற்கிறாங்க. பண்டம் எல்லாத்தையும் முதுப்பெண்டீர் விற்கக்கூடிய மயில் போன்ற பெண்கள், அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மடமொழி பேசக்கூடிய பெண்கள், மையல் கொண்ட பெண்கள், மகளிரும் மைந்தரும் சேர்ந்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி அந்த 7ஆம் நாள் தீர்த்த நீர் ஆடுதல் பத்தி எல்லாம் பார்த்தோம். கழு நீர் விழா ரொம்ப முக்கியமான சொல்லாடல். என்னத்த கழுவுனாங்க? பகைவரை வெற்றி கொண்டு வந்த அந்த வேலாகட்டும் வாளாகட்டும் அதில் இருக்கக்கூடிய இரத்தக்கரையெல்லாம் நன்றாக தீர்த்த நீரில் அதை சுத்தமாக கழுவி அவனுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய நிலை. அங்கே இருந்த செல்வர்கள் எல்லாம் அந்த பெரிய பெரிய மாடிகளில் எப்படி இருந்தாங்க, அந்த வீட்டு பெண்மணிகள் நிலா காயும் நேரத்துல அங்கே பொன்னணிகள் பொற்சிலம்புகள் அணிந்து கூந்தலை அப்படியே உலர்த்தி கொண்டு அங்கும் இங்கும் உலாத்தி கொண்டிருந்தார்கள்னு பார்த்தோம். அந்தி விழாவின் சிறப்பை பார்த்தோம். வாடாத மலர்கள், அருமையான உணவு, இந்த மாதிரி வேள்வி பொருட்களையும், இமையாத கண்கள் ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். இறைவனுக்குத்தான் அப்படி சொல்லுவோம். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து கண்ணை சிமிட்டி சிமிட்டி தான் மானுட பிறவி எல்லாம் இருப்போம். இறைவன் மட்டுமே இமையாத கண்ணுக்கு சொந்தக்காரன் இல்லையா? அவனுக்கு இவர்கள் வழங்கிய வேள்வி பொருட்களை பத்தி பார்த்தோம். பௌத்த பள்ளி, அந்தனர் பள்ளி, அமணப்பள்ளி, அறம் கூறக்கூடிய அவயத்தில் இருந்த மக்களை பற்றி பார்த்தோம். அங்கே உழவர் பெருமக்கள், விவசாயிகளுக்கும் காவிதி மாக்கள்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கும் சிறப்பு சேர்க்கப்பட்டது, விருதுகள் வழங்கப்பட்டது, அவர்களுடைய கருத்துகளும் செவிமடுத்து கேட்கப்பட்டது. பண்டங்கள் விற்கிற வணிகர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? அறநெறியிலிருந்து தவறாமல் நல்ல வழியில தன்னுடைய வாணிபத்தை செஞ்சாங்க. நாற்பெருங்குழு நடத்தினாரு நம்ம நெடுஞ்செழியன். அவங்க யாரு? 4 வகையான, அதாவது பல மொழிகளை பேசக்கூடியவர்கள். மன்னனுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு புரியக்கூடிய மொழியில் அதை எடுத்து இயம்பக்கூடிய வல்லவர்கள். அவர்கள்தான் இந்த நாற்பெருங்குழு. அதில் நான்மொழி கோசர் இருப்பாங்க. பல இலக்கியங்கள்ல சுட்டப்பட்டதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். நிறைய தொழிலாளர்கள் எப்படி ஒருத்தங்க நின்னுகிட்டு கூவி கூவி விக்கிறாங்க, நடந்துகிட்டே போய் கூவி கூவி விக்கிறாங்க, வீட்டு வாசல்ல கொண்டு போய் கொடுக்கறாங்க. இப்படி பலவிதமான ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏப்பா இங்க வாப்பா, எனக்கு 2 பலகாரம் கொடு, பன்னியம் கொடுன்னு மக்கள் கேட்கிற ஒலி கேக்குது. இவன் நல்ல அருமையான சூடான பலகாரம் வச்சிருக்கேன்னு இவன் கத்தி கத்தி விக்கிறது கேக்குது. இப்படி உணவு வகைகள் எல்லாம் அந்த அந்திக்கடையில் எழக்கூடிய அந்த ஓசையெல்லாம் பார்த்தோம். இரவு காலம் எப்படி இருந்தது? நில ஒளியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தன் தலைவனோடும் குடும்பத்தோடும் எவ்வளவு மகிழ்ச்சியாக அதை துய்த்துக் கொண்டிருக்கிறார்கள்னு பார்த்தோம். இல்லத்தரசிகள் எல்லாம் தன்னை அலங்காரப்படுத்திக் கொண்டு விளக்கேற்றி வைத்து தன் தலைவனின் வருகைக்காகவும், தலைவன் வந்த பிறகு அவனோடும் எப்படி துய்த்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குலமகளிர் எப்படியெல்லாம் அவர்களுடைய செயல்பாடு இருந்தது. அடுத்து பரத்தையரது வாழ்க்கையை பத்தி பார்த்தோம் இல்லையா போன வாரம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு தொடர்றோம். நம்ம 579வது வரியிலிருந்து தொடர்றோம். ஆய்பொன் ஆவிர்தோடை
பாசிலை மகளிர் ஒன் சுடர் விளக்கத்து பலருடன் துவன்றி நீல் நிற விசும்பில் அமர்ந்தனராடும் வானவ மகளிர் மான கண்டோர் நெஞ்சு நடுக்குரு கொண்டி மகளிர் யாம நல்யாழ் நாப்பண் நின்ற முழவின் மகிழ்ந்தனர் ஆடி குண்டு நீர் பனித்துறை குவவு மணல் முனையி மென்தளிர் கொழுங்கொம்பு கொழுதி நீர்நனை மேவர நெடுந்தொடர் குவளை வடிம்புற அடைச்சி மனம் கமழ் மனை தோறும் பொய்தல் அடைச்சி மனம் கமழ் மனை தோறும் பொய்தல் அயர. அப்படி என்னதான் செய்யறாங்க? அந்த பரத்தையர் எப்படி இருந்தார்கள்? ஆய் பொன் அவிர் தொடி பாசிழை மகளிர். நல்ல அழகான ஆராய்ந்த ஒரு பார்த்து பார்த்து செஞ்சோம்யா, பக்குவமான்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஆராய்ந்து செய்த அழகிய தங்கத்தால் பொன்னால் செய்யப்பட்ட வளையல்களை, புதிய புதிய அணிகலன்களை எல்லாம் அணிந்த மகளிர் ஒன் சுடர் விளக்கத்து பலருடன் துவன்றி, அப்படி ஒளியோடு இருக்கக்கூடிய சுடர் வீசக்கூடிய அந்த ஒளி பெருகிய பலரோடு ஒரு சேர நெருங்கி நீல் நிற விசும்பில் அமர்ந்தனர் ஆடும் வானவ மகளிர் மான. நல்ல நீல நிறமுடைய வானத்தின் மேல அந்த நெஞ்சில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மனதில் நிறுத்தக்கூடிய அழகியல் உடைய அந்த பெண்களை போன்று கண்டோர் நெஞ்சு நடுக்குரு கொண்டி மகளிர். பார்த்தவெல்லாம் பயப்படுவானா இவன், ஐயையோ இவங்க கிட்டக்க போனா கையில உள்ள பொருள் எல்லாம் புடுங்கிட்டு விட்டுருவாங்களேன்னு பயப்படுவாங்களாம். அவர்களை கண்டவர்கள் எல்லாம் நெஞ்சை வருத்தி போகாமலும் இருக்க முடியலையா. அவ்வளவு ஒரு ஆங்கிலத்தில் அட்ராக்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அவர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியுடைய பெண்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனா கிட்ட போனா நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் போயிருமோன்னு கொள்ளையடித்து விடுவார்களோ, அப்படி சொல்லக்கூடிய கொண்டி மகளிர் அப்படின்னா கொள்ளையடிக்கும் மகளிர். யாம நல் யாழ் நாப்பன் நின்ற முழவின் மகிழ்ந்தனர் ஆடி. முதல் யாமம் முடியுது, அந்த நல்ல யாழ் இசையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இசையின் நடுவில் இயைந்த முழவின் ஓசைக்கேற்ப ஆடி குண்டு நீர் பனித்துறை குவவு மணல் முனை. நல்ல ஆழமான நீருடைய அந்த துறை, கடல் துறை பத்திலாம் பேசணும். ஆறு கடல், அந்த அந்த நில ஒளியில மக்கள் அங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. குவிச்சு குவிச்சு மணல்ல எல்லாம் அங்க உட்கார்ந்துகிட்டும் ஆடிக்கிட்டும் யாழிசை கேட்டுக்கிட்டும் பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த மக்கள். நம்ம இந்த அந்த காலத்துல தியேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி நாற்காலிகள் எல்லாம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மணல்களை குவிச்சு குவிச்சு நமக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கு படம் பார்க்கும்போது நமக்கு தெரியாம போயிடுமோன்னு இன்னும் கொஞ்சம் மணலை கூட்டி கூட்டி உட்காருவோம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட்டிட்டு போனதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த குவிந்த மணல்ல அவங்க உட்கார்ந்துகிட்டும் ஆடிக்கிட்டும் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். அப்படி திளைத்த பிறகு அதை வெறுத்து ஏன் பார்ப்போம். மென்தளிர் கொழுங்கொம்பு கொழுதி, நல்ல மெல்லிய தளிர்கள், அப்படி இருக்கக்கூடிய நல்ல அடர்ந்த கிளையிலிருந்து கொய்து என்னத்தை கொய்றாங்களாம், நீர் நனை மேவர நெடுந்தொடர் குவளை வடிம்பு உற அடைச்சு. அப்படியே அந்த அரும்புல சில மலர்கள் எல்லாம், இப்ப நான் வச்சிருக்கிற இந்த முல்லை மலர் கூட பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து அப்படி பார்த்தா அதுல இருக்கக்கூடிய நீர், உள்ள இருக்கக்கூடிய நீர் நம்ம உடம்புல பட்ட உடனே சில்லிடும் நமக்கு. அப்படியே அது போல அந்த நீர் இருக்கக்கூடிய அந்த அரும்போடு இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து தொடுத்த மாலை, குவளை மலரால் தொடுத்த மாலை அவர்கள் கால் விளிம்பில் படும்படியாக நல்ல தளைய அணிஞ்சிருக்கிறாங்க. மனம் கமழ் மனைதோறும் பொய்தல் அயர, நல்ல வாசனை வீசக்கூடிய வீடெல்லாம் போகிற மாதிரி பொய்தல் விளையாட்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர். இந்த கொண்டி மகளிர் பொய்தல்னு சொல்லும் பொழுது இந்த மகளிர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம். நல்ல அற்புதமான நறுமணம் வீசக்கூடிய மலர் மாலைகளை எல்லாம் அப்படியே அன்றலர்ந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரம் தோய்ந்த அந்த அரும்புகளை எல்லாம் எடுத்து மாலையாக புனைந்து கால் விளிம்பு வரைக்கும் போட்டுக்கிட்டு யாழ் இசைக்கு ஏற்றபடி ஆடியும் பாடியும் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த கொண்டி மகளிர்னாலே மாயம் செய்யும் வரைவின் மகளிர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதாவது என்னன்னா யாருக்கும் அடங்க மாட்டாங்களாம். நம்ம அந்த காலத்துல கொண்டித்தனம் செய்யக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மற்றவர்களுக்கு அடங்காதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். மற்றவர்களுடைய நெஞ்சை நடுங்க செய்யக்கூடியவர்கள். அதுக்காக என்ன கொலை பண்ணிடுவாங்க, அந்த நடுக்கம் இல்ல, கையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விடுவார்கள் பயப்படுவாங்களாம். வானவ மகளிர் எல்லாம் பார்க்கிறவர்கள் எல்லாரும் மயங்கக்கூடிய அளவிற்கு ஆடக்கூடியவங்க.
யாருக்கும் எந்த குறையும் வைக்காமல் இன்பத்தை தரக்கூடியவர்களாம். இவங்க கையில தங்க வளையல் அப்படியே மின்ன, அணிகலன்கள் எல்லாம் பொலியும்படியாக ஆடிக்கொண்டு பலரோடு கூடி விளக்கு வெளிச்சத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வானவ மகளிர், அதாவது மேலிருந்து தேவலோகத்திலிருந்து வந்த மங்கைகளோ அப்படின்னு சொல்ற அளவிற்கு நள்ளிரவில் இவர்கள் கூடி ஆடி விளையாடுகிறார்கள். அந்த யாழில் பண் இசைக்கப்பட்டு முழவு இசை முழங்க ஆழமான அந்த நீர்த்துறையில எல்லாம் குவிந்திருக்கக்கூடிய மணல்ல விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க அந்த பெண்கள். அங்கே விளையாடும் பொழுது அதுல சலிப்பு ஏற்படும் பொழுது என்ன செய்வாங்களாம், பூ பறிச்சுட்டு வருவாங்களாம். அப்பதான் பூ பறிக்கும் விளையாட்டுல போய் கவனம் செலுத்துவாங்களாம். நீர்ல வந்து நனைஞ்சிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம குவளை மலர்களை எல்லாம் பறித்து அந்த காம்புகளை எல்லாம் நல்லா அலசி மணல்லாம் இல்லாம கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு பொய்தல் விளையாட்டை விளையாடுவார்கள் அப்படின்னு ரொம்ப விலாவாரியா கொடுத்திருக்காங்க. பொய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது பொருட்களை மறைத்தும் அவர்கள் ஆள் மறைந்தும் விளையாடக்கூடிய விளையாட்டு. நம்ம சொல்லுவோம்ல, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன் என்ன கண்டுபிடி அப்படின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைந்து மறைந்து விளையாடக்கூடியது. அது பொருளை மட்டுமல்ல, அந்த நபர்களையும் மறைத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இப்போ அந்த நம்ம மத்த குறிப்புகள்னு இதுல பார்த்தோம்னா, போவே சோமசுந்தரனார் அவர்கள் உரையில நுண்பூண் ஆகம் வடுக்கொள முயங்கிங்கிறதுக்கு தன்னை நெருங்குவோரின் புணருவோரின் அணிகலன்கள் தன்னுடைய மார்பில் படும்படியாக இறுக்கமாக, அந்த அவர்களுடைய நகை வந்து தன்னுடைய மார்பில் வடு ஏற்படும்படியாக இறுக்கமாக தழுவக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த சொல்லாடல். தொடிவடு அப்படிங்கிறது நிறைய இலக்கியங்கள்ல சுட்டப்பட்டிருக்கு. கலித்தொகையில தொடிவடுங்கிறது எங்க வருதுன்னு பார்ப்போம். மடுத்து அவன் புகுவழி மறையேன் என்று யாழொடும் எடுத்துச் சூழ் பல உற்ற பாணன் வந்தியான் கொள் அடுத்து தன் பொய் உண்டார் புணர்ந்த நீரெருத்தின்கண் எடுத்துக் கொள்வது போலும் தொடிவடுக்காணிய. என்ன சொல்றாங்க? அவன் உன்னை சேர்ந்ததை பத்தி மறைக்க மாட்டேன்னு யாழ் மேல வச்சு சத்தியம் சூள் உரைச்சிட்டு போனான் அந்த பாணன். அவன் இங்க வந்து சொல்ல மாட்டானா? சத்தியம் பண்ணிட்டான், இனிமே சொல்ல மாட்டானா? என்ன போய் அடுத்து பொய் சொல்லி என்னை சேர்ந்தவன் என் தோளில் நான் செய்த அந்த புண்ணு, நான் அவனுக்கு ஏற்படுத்திய காயம் கூட இருக்கு பாரு, அதை பார்த்தாவது தெரிஞ்சுக்கோ அவன் என் கூட தான் இருந்தான்னு, உனக்கு அப்ப உண்மை புரியும்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த தொடி வடுவை பத்தி பேசுறாங்க. இதே கலித்தொகையில இன்னொரு இடத்துல தொடி உற்றவடுன்னு பேசுறாங்க. பெயின் நந்தி வரப்பின் சாம் புலத்திற்கு பெயல் போல் யான் செலின் நந்தி செரின் சாம்பும் இவள் அப்படிங்கிற பாடல்ல இறுதி நிறைவான வரியில என்ன வருது? தொடி உற்ற வடுகாட்டி ஈங்கு எம் இல் வருவதை. மழை பொழியும் போது என்ன ஆகும்? அந்த நிலங்கள் எல்லாம் செழிக்கும். ஆனா வறண்டா என்ன ஆகும்? எல்லாம் வாடி போயிரும். அது போலத்தான் இந்த தலைவியும். நான் உறவு கொண்டால் அவள் மகிழ்வாள், நான் அன்போடு அவளிடம் இருந்தால் அவள் மகிழ்ச்சியில் திளைப்பாள், நான் கோபப்பட்டால் சினம் கொண்டால் அவள் வாடி போய் விடுவாள் அப்படின்னு நினைச்சுதான் முடி உதிர்ந்த பின் சூடக்கூடிய மலர் மாலை போல, மொட்டைத்தலையில மலர் மாலை யாராவது சூடுவாங்களா? அது போல இதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, இனிமேல் இது நடந்தா என்ன நடக்கலன்னா என்ன, அப்படி என்னை இவ்வளவு நாளா தவிக்க விட்டுட்டு இன்னொருத்திய போய் அணைத்து கொண்டு அந்த வடு பள்ளத்தை எல்லாம் உன் உடம்புல காட்டிக்கிட்டு வந்து நிக்கிறியே, நீ எப்படி இங்க வரலாம் அப்படின்னு கேட்கிறா தலைவி. இன்னொரு கலித்தொகையிலும் தொடி உற்ற வடுவை பத்தி பேசியிருக்காங்க. மற்றது அறிவல் யான் நின் சூழ் அனைத்தாக நல்லார் சேரி தொடி உற்ற வடுவும் கூறி போய்த்தார்னு அந்த பாடல் போய்கிட்டே இருக்கு. மத்ததெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன சத்தியம் பண்ண அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், உன் உடம்புல இன்னொரு பெண்ணை நீ அணைத்த அந்த வடு இருக்கிறது, அவள் உன்னை அணைத்த வளையலுடைய வடு இருக்கிறது, நீ சொன்ன இடத்துக்கு வரல அப்படின்னு அவ உன்கிட்ட கோச்சிக்கிட்டு அவ நகங்களால் தன்னை உன்னோட உடம்புல அவ கீறி இருக்கா, அந்த கீறலை என்னால பார்க்க முடியுது, நீ அவளை தழுவி குலைந்து போயிருக்கிற மாலைய பாரு, உன்னுடைய மார்பு சந்தனம் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்து இது அவளெல்லாம் உன்னை அணைத்ததற்கான பரிசுன்னு எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிச்சு, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு, மரியாதைக்கு போயிரு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஓடி போயிரு அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கிருந்து போய்விடு அப்படின்னு சொல்றா தலைவி. அகநானூறு ஒரு பாடல்ல தொடிக்கண் வடுக்கொழ முயங்கினள் பெயல் அலை கலங்கிய மலைப்பூங்கோதைன்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல்ல தொடிக்கண் வடுக்கொழ முயங்கினள் வடிப்பு உரு நரம்பில் தீவிய மொழிந்தே. அந்த மழையுடைய அலையெல்லாம் தாக்கிய அந்த பூ மாலை எப்படி இருக்குமா? பொன்னிற தாது பொடிகள் வந்து அப்படி கொட்டி விட்ட மாதிரி இருக்கும். அதுபோல அவள் என்னை தழுவினாள்.
என்னோட உடம்புல அவளுடைய வளையல் தழும்புகள் எல்லாம் பதியும்படி என்னை அவள் சேர்ந்தாள். யாழ் நரம்பு எப்படி மீட்டினால் பேசுமோ அதுபோல என்னை இனிமையாக பேசிக்கொண்டே தழுவினாள். அதனால என் நெஞ்சமே நீ மகிழ்ந்திரு அப்படின்னு அவளை அனைத்த இன்பத்தை அவன் நினைவு கூர்ந்து மகிழ்ந்திருக்க சொல்கிறான் தன்னுடைய நெஞ்சத்தோடு. கொண்டி மகளிரை பத்தி கோவை சோமசுந்தரனார் அவர்கள் உரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொருளை வாங்கக்கூடிய மகளிர், அதாவது கொண்டிங்கிறதுக்கு கொள்ளை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. விலை மகளிரை குறிக்கக்கூடிய அந்த சிறப்பு பெயர் தான் அந்த கொண்டி மகளிர். அதற்கு வேற என்ன அர்த்தம் இருக்கும், அது மட்டும்தான் அர்த்தமா அப்படின்னு நான் போய் தேடிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா அந்த காலத்துல போர் நடந்த இடத்துல சிறைபிடிக்கப்பட்ட பெண்கள், பரத்தையர் மட்டுமில்ல, அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் சிறைபிடிக்கப்பட்ட பெண்களையும் அப்படித்தான் சொல்றாங்க. பொருளை கவர்ந்து கொள்ளும் விதமாக செயலை உடைய பெண்கள், அதனால் கொள்ளை கொள்ளும் விதமாக இருக்கக்கூடியதால் அவர்கள் கொண்டி மகளிர், அதாவது கொள்ளக்கூடியவர்கள். அதான் நம்ம கொண்டல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொண்டி மகளிரை இங்க சொல்றாங்க. அவர்கள் கொண்டு கொள்வார்கள் அப்படிங்கிற பொருள்ல வருது. நிறைய இலக்கியங்கள்ல சுட்டப்பட்டிருக்கு. சங்க காலத்துல எல்லாம் போர் நடவடிக்கை நடக்கும் பொழுது பகை மன்னர்களுடைய அந்தப்புற பெண்களை கைப்பற்றி தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்து ஏவல் மகளிராக மன்னர்கள் ஆக்கிக் கொள்வது வழக்கமா இருந்திருக்கு. நம்ம நிறைய இலக்கியங்கள்ல பார்த்திருக்கோம். இப்படி பகை அரசரிடமிருந்து கவர்ந்து வரப்பட்ட பெண்களுக்கும் அதே பெயர்தான் கொண்டி மகளிர். கொண்டித்தனம் செய்யக்கூடிய, சண்டித்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வம்பு செய்யக்கூடிய பெண்களும் பத்தி பேசுறாங்க. மாயம் செய்யக்கூடியவர்கள், அது யாருக்கும் அடங்காத பெண்கள்னு முன்னாடியே நான் விரிவா சொல்லிட்டேன். அடுத்து நம்ம கடந்து போவோம். பழமரமும் புல்லுங்கிற ஒரு வார்த்தைக்கு புறநானூற்றுல, அதாவது முன்னாடியே நம்ம போன வாரம் பார்த்த அதுக்கான குறிப்புகள் போன வாரம் நேரம் இல்லாதனால இந்த வாரம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பழுத்த மரத்துல பறவைகள் எல்லாம் வந்து அந்த பழங்களை எல்லாம் நன்றாக உண்டுவிட்டு பழங்கள் எல்லாம் முதிர்ந்த பிறகு என்ன செய்யும், இன்னொரு மரத்தை நாடி போய்விடும். அதுபோல இந்த பெண்கள் என்ன செய்யறாங்களாம், பணம் இருக்கிற வரைக்கும், பொருள் இருக்கிற வரைக்கும் அந்த மக்களோடு இணைந்து இருந்து விட்டு பொருள், அதுக்குதான் நான் வந்து கோவலன் கண்ணகி பத்தி அந்த மாதவி பத்தி எல்லாம் போன தடவை சொல்லிட்டு இருந்தேன். அது போல யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய பாணர் காண்கிவன் கடும்பினது இடும்பை யானர் பழுமரம் புல் இமிழ்ந்தன்ன ஊனொளி அறவந்தானும் கேட்கும்னு புறநானூர்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, நான் வாழக்கூடிய நாளையும் சேர்த்து பண்ணன் வாழட்டும். பாணர்களே, இந்த பாணனினுடைய சுற்றத்தாருடைய துன்பத்தை பாருங்க. புதுசு புதுசா பழங்கள் பழுத்திருக்கக்கூடிய அந்த மரத்துல பறவைகள் வந்து கூட்டம் கூட்டமா வந்து சாப்பிடும் பொழுது அருமையான அந்த மகிழ்ச்சியின் ஒலி கேட்கும்ல, அதை பத்தி பேசுறாரு இங்க. ஒவ்வொரு பாணர் பத்தி நம்ம பேசும் பொழுது நிறைய இந்த ஆற்றுப்படையில கடந்து வந்திருக்கோம். தான் மட்டும் மகிழ்ந்தால் போதாது, தன்னுடைய சுற்றத்தாரும் வறுமையில் இருக்கும் பொழுது, எப்பா நான் போனேன் இந்த மன்னங்கிட்ட, எனக்கு நல்ல பொருட்கள் எல்லாம் கொடுத்தான், நீயும் போ, உன்னுடைய வறுமையும் போகும், உன்னை சார்ந்தவர்களுடைய வறுமையும் போகும்னு நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். இந்த புறநானூற்று பாடல் பாருங்க. பழுமரம் உள்ளிய பறவை போல ஒன்படை மாறிவீழ் கனி பெய்தன அப்படின்னு போய்கிட்டு இருக்கு இந்த பாட்டு. அந்த வறண்ட காட்டு வழியில பழங்கள் எங்க கிடைக்கும்னு தேடி தேடி பறவைகள் எல்லாம் செல்றது போல நானும் என் வறுமையை நீக்க எங்கே செல்வம் கிடைக்கும்னு தேடி தேடி வந்தேன். ஒளி பொருந்திய படைக்கருவிகள் எல்லாம் பெரிய மழையில விழக்கூடிய அந்த கனிகள் போல பகைவருடைய தலைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தியதனால நான் போய் பொருள் வாங்கிய என் மன்னவனுடைய பெருமை வெள்ளம் போல அங்கே ஒலியில் குருதி ஓடியது. அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியவன்னு அவர் பரிசு வாங்கி வந்த மன்னனின் சிறப்பை சொல்லி ஆற்றுப்படுத்துவதாக காட்சி. பெரும்பானாற்று படையில பழுமரம் தீரும் பறவை போல எங்க வருது, பொழி மழை துறந்த புகைவே குன்றத்து பழுமரம் தேரும் பறவை போல கல்லென் சுற்றம்போடு கால் கிளர்ந்து திரி தரும். நல்ல பெய்யக்கூடிய மழையெல்லாம் வத்திய பிறகு அங்கே வரக்கூடிய அந்த மலை பிரதேசத்துல பழுத்த மரத்தை தேடி எப்படி பறவைகள் எல்லாம் போகுமோ அது போல அழக்கூடிய சுற்றத்தோடு வருந்தி வருந்தி ஒரு இடத்துல இருக்காம ஓடி ஓடி திரியக்கூடிய பாணர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. பொருணராற்று படையிலும் பழுமரம் உள்ளிய பறவை எங்க வருது, நீடிந்து எழுமதி வாளி ஏழின் கிழவ பழுமரம் உள்ளிய பறவையின் யானும் அவன் இழுமன் சும்மை இடனுடைய வரைப்பெண். ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போடாதீங்கப்பா, காலத்தெல்லாம் நீட்டிக்காம எழுந்துரு, முதல்ல இடத்த காலி பண்ணி எந்திரி. முதல்ல யாழினுடைய 7 நரம்புகளில் இருந்தும் வரக்கூடிய இசைக்கு தலைவரே நீ நல்லா இரு. பழங்கள் இருக்கக்கூடிய இந்த மரத்தை எங்கெங்கெல்லாம் பழங்கள் இருக்குமோ அதை தேடி தேடி போகக்கூடிய பறவையை போல நானும் அப்படின்னு தன்னை சொல்றாரு.
அவனுடைய ஒலி உடைய அகலமான அந்த அந்த சத்தம் கேட்குமா அந்த அரண்மனைக்கு போனா அங்கே மகிழ்ச்சியான ஆரவார ஒலிகள் கேட்கக்கூடிய அந்த அரண்மனை மதிலுக்கு விரும்பி வந்தவர்களுக்கெல்லாம் தடையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த நல்ல பெரிய வாயிலோனுக்கு கூட அறிவிக்காமல் நம்ம புகுந்து போகக்கூடிய அளவுக்கு என்னுடைய துன்பத்தை எல்லாம் தீர்க்க வல்லவன், என்னுடைய இளைத்த உடலை எல்லாம் சரி செய்தவன், நான் மகிழ்ச்சியால் என் களைப்பெல்லாம் தீரப் பெற்றேன் அப்படின்னு சொல்ற. அடுத்ததாக நம்ம ஓண நாள் விழாவில் மறவர் மகிழ்ந்து திரிந்த காட்சியை மதுரை காஞ்சியில் நம் புலவர் பாடுகிறார். கணம் கொள் அவுணர் கடந்த பொலந்தார் மாயோன் மேய ஓண நன்னாள் கோணம் தின்ற வடுகாள் முகத்த சாணம் தின்ற சமம் தாங்கு தடக்கை மரம் கொள் சேரி மாறு பொறு செருவில் மாறாது உற்ற வடுபடு நெற்றி சுரும்பார் கண்ணி பெரும்புகழ் மறவர் கடுங்களிறு ஓட்டலின் காணுணர் இட்ட நெடுங்கரை காழகம் நிலம்பரல் உருப்ப கடுங்கள் தேரல் மகிழ் சிறந்து தீரி தர. இவ்வளவு மகிழ்ச்சியான காட்சி. ஓணம் பண்டிகை, ஐயோ மலையாளிஸ் தானே அவங்க கொண்டாடுவாங்க, நம்ம எப்படி அது மலையாளிகளை பத்தி தானே பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இங்க சொல்றாரு பாருங்க, ஓணத்தை இந்த மதுரையிலும் கொண்டாடி இருக்கிறார்கள். நம் மக்களும் தமிழர்களும் எப்ப கொண்டாடி இருக்காங்கன்னு பார்ப்போம். கணம்குள் அவுணர் கடந்த, அவுணருங்கிறவங்க யாரு? அசுரர்கள். அந்த அசுரர்களை எல்லாம் குழுமி கூட்டா அடித்து கொன்ற பொலந்தார் மாயோன் மேய ஓண நன்னாள். நல்ல பொன்னால் செய்யப்பட்ட மாலையினை திருமால் இந்த உலகில் பிறந்த திருவோண நாள், திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நாள் தான் ஓணம் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. கோணம் தின்ற வடு ஆள் முகத்த, அந்த யானை தோட்டி அவன் வெட்டிய அந்த ஆழ்ந்த வடு இருக்குமா முகத்துல, அப்படி இருக்கக்கூடிய அசுரர்களை பத்தி பேசுறாங்க. சாணம் தின்ற சமம் தாங்கு தடக்கை, போர்க்கருவிகளை எல்லாம் பயிற்சி எடுக்கும் பொழுது அங்கே ஏற்பட்ட தழும்புடைய பெரிய பெரிய கைகளை உடைய, சாணம்ங்கிறது இந்த இடத்துல மாட்டு சாணம் கிடையாது, தழும்பினை சொல்கிறார்கள். மரம் கொள் சேரி மாறு பொறு செறிவில், நல்ல வீர மரத்தை தம்மிடம் கொண்ட மறவர்கள் இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாம் தன்கிட்ட இருந்து மாறுபட்டு இருக்கக்கூடியவனை எல்லாம் போரில் சந்திக்கக்கூடிய மாறாது உற்ற வடுப்படு நெற்றி, அவர்கள் அடைந்த தழும்பு, அந்த தழும்புடைய நெற்றியினை கொண்டவர்கள். சுரும்பு ஆர் கன்னி பெரும்புகழ் மறவர் கடும் களிறு ஓட்டலின், அந்த வண்டுகள் எல்லாம் அமரக்கூடிய மலர்ச்சரம், அந்த மலர்ச்சரத்தை அணிந்த போரை விரும்பக்கூடிய வீரர்கள் இருக்கக்கூடிய களிற்று யானைகளை எல்லாம் அவர்கள் செலுத்தி சென்றதால் காணுணர் இட்ட நெடுங்கரை காழகம் நிலம் பரல் உருப்ப, அங்கே பாக்குறவங்க எல்லாம் அந்த மக்கள் மேல யானைகள் அப்படி வெறித்தனமா இருக்கும். யானை போருக்கு தயாராயிருச்சுன்னா அப்படி யானைகள் மக்கள் மேல் பாயாமல் இருக்க அங்கே இட்ட நீண்ட கரையாகிய இடத்தில் பரல் கற்கள் எல்லாம் அங்க நிக்கிறாங்க இல்லையா. காழகம்ங்கிறது கரிய நிலம். அங்கே நிற்கக்கூடியவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கல்லெல்லாம் காலில் பட்டு உறுத்துதாமா. கடுங்கல் தேரல் மகிழ் சிறந்து தெரிதர, நல்ல கல், அந்த கல்லை உண்ட தெளிவு, கல்லை உண்ட தெளிவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. கல்லின் தெளிவை உண்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நடமாடிக்கொண்டு இருக்கக்கூடிய திரிதலை செய்யக்கூடிய, அதான் திரிதர. மாயோன் திருமால் திருவோண திருநாள் போல இங்கே வீரர்கள் எல்லாம் நல்ல கல்லை தேரலை உண்டு தெருவில் மகிழ்ச்சியோடு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மரவர்ச்சேரி எப்படி இருந்ததுங்கிறதான் இங்க சுட்டி காட்டுகிறார்கள். திருவோண திருநாள், அந்த யானையெல்லாம் அணிவகுப்பு செய்கிறது, திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பார்க்க கூட்டம் கூட்டமாக மக்கள்லாம் கூடி இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க மேல யானை எதுவும் பாஞ்சிடக்கூடாதுன்னு கவனமாக முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த மறவர்கள் எல்லாம் தன்னுடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடிய காழகம்னு சொல்லக்கூடிய அணிகலன் கலன்று விழுவதையும் பொருட்படுத்தாமல் மக்கள் யானை தன் மேல பாஞ்சிருமோன்னு ஓடுவாங்களாம். அவையெல்லாம் நிலத்தில் கிடந்து அங்கே ஓடிக்கொண்டிருப்பவர்கள் கால்களில் உறுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கற்களை பத்தி பார்த்தோம்ல, அந்த நகைகளும் ஆங்காங்கே உருந்து கீழே விழுந்து கிடக்கிறதெல்லாம் காலில் உறுத்துற அளவுக்கு ஓடி இருப்பாங்களாம். இந்த அசுரர் அவுணரை பத்தி பேசும் பொழுது
மதுரையில் இந்த நன்னாள் ஓணம் திருநாள் எப்படி கொண்டாடப்பட்டது? இந்த விழாவின் போது யானைகள் எல்லாம் எப்படி உலா வந்தது? அந்த யானையுடைய முகத்தில் இருந்த தழும்புகள், அங்குசம் எல்லாம் பாய்ந்து போரில் அப்படியே வீர தீரமா போர் யானைகள பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கோம். அந்த யானைகளுடைய முகத்தில் தழும்புகள் இருந்தது. துதிக்கையில் இருக்கக்கூடிய புண்ணோட தழும்பு, அந்த யானையின் துதிக்கை எதிரிகளை தடுத்து தடுத்து நிறுத்தி அடித்ததற்கு அந்த அடையாளமாக பல தழும்புகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அது மட்டுமில்ல, பகைவர் நாடுகளில் இருக்கக்கூடிய மதில்களை எல்லாம் முட்டி முட்டி தாக்கிய தழும்பு. இப்படி யானையை ஓட்டி வந்த மறவர்கள் அவர்கள் மேலும் இருக்கக்கூடிய தழும்பு, அவர்கள் வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர் மாலை அணிந்திருந்த காட்சி. கந்த புராணத்திலையும் அவுணர் உற்பத்தி காண்டத்திலையும் அரிதிரு முன்னர் எய்தி அடித்தொழு அங்கன் வைகிங்கிற ஒரு பாடல் தொடக்கத்துல நிறைவு ஒரு 2 வரிகள்ல புரி கலர் அவுணர் போலும் புகுந்த இப்புணர்பெண் என்றார்ன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அசுரர்களை பத்தி அங்கேயும் கந்த புராணத்துல சொல்லணுமா பேசப்பட்டிருக்கு அவசியமாக. அந்த ஓணம்ங்கிறது ஆவணி திருவோணத்தை பத்தி தான் பேசுறாங்க. ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பான பண்டிகை. சங்க காலத்துல முன்னாடி சொல்லியிருக்காங்க. நம்ம விஷ்ணு திருமாலுடைய பிறந்த நாளாகவும் எப்போ அது வந்து குறிப்பிடப்படுது? வாமனர் அவதரித்த தருணம் அன்றைக்குத்தான் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தியோட செருக்கினை அடக்கிறதுக்கு நம்ம திருமால் 3 அடியில் வாமனராக வந்தார்னு நமக்கு தெரியும். பலி சக்கரவர்த்தி கிட்ட போய் 3 அடி மண் கேளு, எனக்கு பெருசா எல்லாம் நீ ஒன்னும் தானமா எல்லாம் தர வேண்டாம், வெறும் 3 அடி மண் போதும் அப்படின்னு எடுத்துக்க அப்படின்னு அலட்சியமாக சொல்ல, இவர் என்ன பண்றாரு? முதல் அடியில் பூமியை, 2ஆம் அடியில் வானத்தை, 3ஆம் அடிக்கு என்னப்பா வச்சிருக்க இடம்னு கேட்ட உடனே பணிவோடு வந்திருப்பவன் இறைவன் என்று அறிந்து கால்ல வந்து விழுந்து என்னுடைய தலையில் வைத்துக் கொள்ளுங்கள்னு கொடுக்கிறாரு மகாபலி சக்கரவர்த்தி. அவனுடைய பணிவை வந்து பாராட்டி நம் திருமால் வந்து அவருக்கு ஒரு வரமாக கொடுத்த விஷயம்தான் மகாபலி சக்கரவர்த்தி கேட்டுக்கொண்டாராம். ஆண்டுதோறும் என்னுடைய மக்களை நான் காண வர வேண்டும், அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் இறைவான்னு கேட்டதனாலதான் வாமனர் அங்கே அருள் புரிந்து அவரை ஆட்கொள்கிறார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் மக்களை மகாபலி சக்கரவர்த்தி பார்க்க வர்றத வரவேற்கிற விதமாக கொண்டாடப்படக்கூடியதுதான் இந்த திருவோண திருநாள், ஓணம் பண்டிகை. அடுத்து பார்ப்போம். மக்களை பெற்ற மகளிர், அதாவது பிள்ளை பெற்றவங்க, அவங்கெல்லாம் இந்த குளத்துல போய் நீராடுற காட்சி. வளமனை மகளிர் எல்லாம் எப்படி மகிழ்ச்சியோடு இருந்தார்கள்னு சொல்லியிருக்காங்க. கணவர் உவப்ப புதல்வர் பயந்து பனைத்து ஏந்து இளமுலை அமுதமூர புலவு புனிரு தீர்ந்து பொலிந்த சுற்றமுடு வளமனை மகளிர் குழநீர். குளத்துல போய் அயர அயர ஆட போறாங்க நம்ம மக்கள். யாரு ஆடுறாங்க? கணவர் உவப்ப புதல்வர் பயந்து, தங்களுடைய துணை கணவர்கள் மகிழும்படியாக பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்த பெண்கள். பனைத்து ஏந்து இள முலை அமுதம் ஊற, அந்த பிள்ளை பெற்றவர்களுக்கு அமுதமாகி அந்த பால் ஊறக்கூடிய தன்னுடைய மார்பகத்தில் பால் சுரக்க புலவு புனிறு தீர்ந்து பொலிந்து சுற்றமுடு, அந்த புலால் நாற்றத்தை உடைய, அதாவது ஈன்று, அப்பொழுதுதான் பிள்ளை ஈன்றவர்கள். அந்த காலத்துல எல்லாம் அதுக்காக தான் அவங்களை தனியா வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இரத்த வாடையெல்லாம் அடிக்கும் அப்படிங்கறதுனால. அதையெல்லாம் முடித்து விட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு நாட்கள் தனித்து இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் முடித்து விட்டு பொலிவோடு தன்னுடைய உறவினர்களோடு எங்கே போறாங்க? வளமனை மகளிர் குளநீர் அயர, நல்ல வளமான செல்வம் மிக்க மக்களோடு, அந்த குடியில் இருக்கக்கூடிய பெண்களோடு குளத்து நீரில் நீராடச் செல்கிறார்கள். ஆக பிள்ளைகளை பெற்று கணவனோடு இன்பமாக வாழக்கூடிய இல்லத்தரசிகள் எல்லாம் அப்போதுதான் பிள்ளை பெற்ற அந்த அயற்சி எல்லாம் நீங்கிய பின்பாக தன்னுடைய மக்களோடு, செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய, சிறப்பாக இருக்கக்கூடிய குடும்பத்து பெண்களோடு, சுற்றத்தாரோடு அந்த ஆற்றில் நீராடி மகிழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சூல் மகளிர் கடவுளுக்கு எப்படியெல்லாம் காணிக்கையாக அவர்களுடைய அந்த மடை கொடுத்தல்ங்கிற வார்த்தையை இங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. திவவு மெய் நிறுத்து செவ்வழி பண்ணி குரல் புணர் நல் யாழ் முழவொடு ஒன்றி நுண்ணீர் ஆகுளி இரட்ட பலவுடன் ஒன் சுடர் விளக்கம் முந்துர மடையோடு நல்மாமயிலின் மென்மெலையலி கடுஞ்சோல் மகளிர் பேணி கை தொழுது பெருந்தோட்சாலினி மடுப்ப ஒரு சார், பெருந்தோட்சாலினி மடுப்ப ஒரு சார். திவவு மெய் நிறுத்து செவ்வழி பண்ணி என்ன பண்றாங்க? நல்ல இழுத்து நரம்பு கட்டப்பட்ட அந்த வார்க்கட்டினை உடைய அந்த யாழ்,
அதனுடைய தண்டில் யாழை மென்மையாக செவ்வழிப்பண்ணை வாசித்து திவவு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வார்க்கட்டு அப்படிங்கிறது பெயர். அதாவது அந்த நரம்பினை இழுத்து கட்டுவது. குரல் புணர் நல் யாழ் முழவோடு ஒன்றி, அப்படியே அந்த குரல் வந்து அந்த நரம்போடு சேர்ந்து இயைந்து நல்ல யாழுடன் முழவு ஓசையும் பொருந்தி நுண்ணீர் ஆகுழி இரட்ட, இல்ல மென்மையான தன்மையுடைய ஆகுழின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குட்டி சிறு பறையும் ஒலிக்க பலவுடன் ஒன் சுடர் விளக்கம் முந்துர. பூஜைக்கு என்னென்ன சாமான்லாம் தேவையோ அப்படிப்பட்ட பொருட்களோடு ஒளி மிகுந்த நெய்விளக்கும் முன்னால் செல்ல மடையோடு நல் மா மயிலின் மென்மெல இயல் பால் சோறு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல பெருமை வாய்ந்த மயில் போல நடந்து கடுஞ்சூல் மகளிர் பேணி கை தொழுது. முதற் சூழ் கொண்ட பெண்கள் கடவுளை வணங்கி தொழுது. இப்ப முன்னாடி பாட்டுல பார்த்தோம் இல்லையா? பெருந்தோட்சாலினி மடுப்ப, நல்ல பெரிய அகன்ற தோளினை உடைய தேவராட்டி, சாலினிங்கிறதுக்கு தேவராட்டி பின்னாடி பார்ப்போம். அவர்கள் எல்லாம் தன்னுடைய வழிபடும் கடனை செலுத்தும் விதமாக வழிபடச் செல்கிறார்கள். அந்த வார்க்கட்டின் யாழ்த்தண்டில் இருக்கக்கூடிய செவ்வழி பண்ணை வாசித்துக் கொண்டு அந்த யாழோடு முழவும் பொருந்த மென்மையான தன்மையுடைய ஆகுளிங்கிற சிறுபறையும் சேர்ந்து இசைக்க பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நல்ல நெய் விளக்கை ஏற்றி கையில் ஏந்தி கொண்டு உணவாக இறைவனுக்கு படைக்க பால் சோறும் எடுத்துக்கொண்டு மயில் போல ஒயிலாக நடந்து முதற் சூழ் கொண்ட கருவுற்று பிள்ளை பெற்ற பெண்கள் எல்லாம் கடவுளை வணங்கி தொழுது பெரிய பெரிய தோளினை உடைய தேவராட்டியுடன் சேர்ந்து தன் கடனை செலுத்த. கோவை சோமசுந்தரனார் அவர்களின் உரையில் சாலினி அப்படிங்கிறதுக்கு தேவராட்டி, அதாவது தெய்வமேறி ஆடும் மகள்கள் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூளுற்ற மகளிர் எல்லாம் இந்த தேவராட்டிகளுடன் கைகோர்த்து கொண்டு யாழ் உடுக்கை செய் முழங்க ஆடுவார்களாம். அந்த அந்த ஆட்டத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சாலினிங்கிறவங்க குறுகேறி ஆடக்கூடிய பெண்கள். ஒரு பக்கத்துல அவங்க நிறைமாத பெண்களை எல்லாம் பேணி அவர்களை எல்லாம் உயர்த்தி கைகூப்பி தொழுது, அப்படி தொழும் பொழுது யாழ் மீட்டப்படுகிறது, அங்கே முழவு முழங்குகிறது, உடுக்கு அடிக்கப்படுகிறது, ஆகுளிங்கிற இரட்டல் ஒலியும் அங்கே சேர்ந்து கேட்கிறது, நெய்விளக்கு ஏற்றி தீபம் காட்டப்படுகிறது, உணவெல்லாம் கொண்டு வரப்படுகிறது. மெல்ல மெல்ல அசைந்து அந்த பிள்ளை தாய்ச்சி பெண்களையும் நடத்தி கூட்டிச் செல்கிறார்கள். யாழ் நரம்புகள் இசைப்பதற்கு ஏற்ற வகையில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இங்க பிள்ளை பெற்ற பெண்கள், பிள்ளை தாச்சி பெண்கள் எல்லாம் தேவராட்டி பெண்கள் எப்படி கைகோர்த்து அழைத்து செல்கிறார்கள் இங்கே சுட்டப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை தாச்சி பெண்களுக்கே ஒரு பொலிவு இருக்கும், மாமை நிறம் எப்படியெல்லாம் இருக்கும்னு நம்ம புலவர் இங்கே அருமையாக சொல்கிறார். அவனுடைய நிறம் மயில் தோகை போல இருக்குமாமா. அந்த மயில்ல இருக்கக்கூடிய புள்ளிகள் போன்றதுதான் மாமைன்னு சொல்றாங்க இங்க. வேலன் வழிபாடும் குரவை கூத்தும் இன்றைக்கான நிறைவு பகுதியாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அருங்கடி வேலன் முருகொடு வளையி அரிக்கூடு இன்னியம் கரங்க நேர் நிறுத்து கார்மலர் குறிஞ்சி சூடி கடம்பின் சீர்மிகு நெடுவேள் பேணி தழுவு பிணையோ மன்று தோறும் நின்ற குரவை பிணையோ மன்று தோறும் நின்ற குரவை. சேரிதோறும் அங்க என்ன நடக்குன்னு சொல்றாங்க. அருங்கடி வேலன் முருகோடு வளை, நல்ல பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலன் அந்த இந்த துன்பம் எல்லாம் இவர்களால் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை எல்லாம் வளைத்து கொண்டு, வளையினா வளைத்து கொண்டு, அரிக்கூடு இன்னியம் கரங்க, நல்ல ஒலிக்கக்கூடிய இனிய இசைக்கருவிகள் எல்லாம் முழங்குமாறு நேர் நிறுத்து கார்மலர் குறிஞ்சி சூடி, முருகனை முன்னாக வைத்து முன்னிலையாக வைத்து அந்த கார்காலத்தில் பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர்களை எல்லாம் சூடி கடம்பின் சீர்மிகு நெடுவேள் பேணி, கடம்ப மரத்தில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க அந்த முருகனை வழிபட்டு தழுவு பிணையு மன்றுதோறும் நின்ற குரவை. அந்த மகளிர் தமக்குள்ள இருக்கக்கூடியவர் பெண்களை எல்லாம் தழுவி கைகோர்த்து மன்றங்கள் தோறும் குரவை கூத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சேரி தோறும்னு அந்த அந்த பாடல்ல நிறைவு சொல் வருது. சீரினா என்ன? குடியிருப்புகள் தோறும். இதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. வேலனுடன் சேர்ந்து குரவை ஆடுவர், அதாவது வேலன் முருகேறி ஆடக்கூடிய அந்த குரவை ஆட்டம் இங்கே நிகழ்கிறது. வேலன் குறிஞ்சி பூ சூடி இருக்கிறான். கடம்பு சூடிய நம் கடவுள் முருகனை இந்த பெண்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு குரவை ஆடுகிறார்கள். மகளிரும் மைந்தரும் தோளோடு தோள் சேர்த்து
தழுவு ஆட்டம் முன்னாடியே இந்த இலக்கியத்துல நம்ம மாங்குடி மருதனார் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன். அந்த தழுவு ஆட்டம் ஒருவரோடு ஒருவர் தோழனைத்து ஆடக்கூடிய மகிழ்ச்சியோடு ஆடக்கூடிய ஆட்டம். இவர்கள் தழுவு ஆடும் பொழுது அங்கே இன்னிசை கருவிகள் எல்லாம் முழங்குகிறது. அதன் தாழ இசைக்கு ஏற்ப தப்படி போட்டுக்கொண்டே ஆடுகிறார்கள். அதுதான் அந்த வேலனாட்டம் அப்படின்னு. புறநானூற்றில் இது எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். நெல் அறியும் இருந்தொழுவர் செஞ்ஞாயிற்று வெயில் முனையின் தென் கடல் திரை மிசைப்பாய் உந்து தின் திமிழ் வன்பரதவர் வெப்புடைய மட்டுண்டு தன் குரவை சீர்தூக்கும் உந்து. நெல்லை எல்லாம் அறுவடை செஞ்சு நம்ம உழவர்கள் என்ன செய்யறாங்க, நம்ம சூரியனுடைய வெயிலின் வெப்பத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நல்ல தெளிஞ்சு தெளிவாக இருக்கக்கூடிய கடல் அலைகள் மேல பாய்ந்து போவார்களாம். அவர்கள் தன்னுடைய வலிமை பொருந்திய மீன் பிடிக்கக்கூடிய படகுகளை எல்லாம் இந்த வலிய மீனவர்கள் அந்த கடலுக்குள்ள செலுத்தி நல்ல மதுவையெல்லாம் உண்டு மென்மையான அந்த குரவை கூத்துக்கு ஏற்றபடி தாளத்துக்கு ஏற்ப ஆடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரவை கூத்துன்னா என்ன தப்பா குரவைங்கிறாங்கன்னு பார்த்தேன். அது கூத்தின் ஒரு வகை. அது என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பழங்காலத்துல நம்ம தமிழ் சமூகம் அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரை வழக்கில் இருக்கிறது. போர் நிகழ்ந்தாலும் சரி, போர் நிகழக்கூடிய காலத்திலும் ஏதாவது தீங்கு நேர்ந்து விடுமோ அப்படின்னு அவர்களுக்கு ஏதாவது அச்சம் வந்தாலும் தன் மனது அலைபாயும் நேரத்திலும் பொழுதுபோக்குக்காகவும் இப்படி பல காரணங்களுக்காக குரவை கூத்து ஆடப்பட்டு வந்திருக்கிறது. தழுவுங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம். இந்த குரவை கூத்து ஆடும் பொழுது ஒருவரை ஒருவர் தழுவி ஆடக்கூடிய வழக்கம் அங்கே இருந்திருக்கிறது. அந்த கூத்துல ஆடவரும் பெண்டீரும் 2 பேராக தழுவி ஆடுவார்களாம். இந்த குரவை, இந்த வகையான குரவையைத்தான் நம் இலக்கியத்துல தழுவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இருவராக தழுவி ஆடும் பொழுதே தன்னுடைய இணையை மாத்திக்கொண்டே ஆடுவாங்களாம். ஒரே இணையோடு இறுதி வரை ஆட மாட்டாங்களாம். ஆட்டத்தின் போக்கில் தன்னுடைய பிணைகள் மாறிக்கொண்டே இருக்குமா. அதனை பல்பிணை தளின்னு சொல்லியிருக்காங்க. திருமுருகாற்றுப்படையில சுட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக இரவின் முதற்சாம நிகழ்ச்சிகள் முடிவு பெறுதல். உரையும் பாட்டும் ஆட்டும் விரையே வேறு வேறு கம்பலை வெறி கொள்பு மயங்கி பேரிசை நன்னன் பெரும்பெயர் நன்னாள் சேரி விளவின் ஆர்பெழுந் ஆங்கு முந்தை யாமம் சென்ற. அந்த முந்தை யாமத்தை பத்தி பேசுறாங்க, என்னன்னு பார்க்கலாம். உரையும் பாட்டும் ஆட்டும் விரை நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம இதைதான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பாட்டுகளும் கூத்துகளும் உரைகளும் கலந்து, அதாவது முத்தமிழ் அங்க ஆட்ட பாட்ட கொண்டாட்டம் தான். வேறு வேறு கம்பலைனா போன வாரமே நான் சொன்னேன் இல்லையா, ஆரவாரம். அதாவது ரொம்ப அதிகப்படியான ஒலி தான் கம்பலை. கம்பலை வெறிகொள்பு மயங்கி வெவ்வேறு ஒலிகள் அங்கே சும்மா கண்ணா பின்னான்னு இல்ல, ஒழுங்கோடு கலந்து கேட்கக்கூடிய வெவ்வேறு ஒலிகள். பேரிசை நன்னன் பெரும்பெயர் நன்னாள், நல்ல பெரிய புகழக்கூடிய நன்னன் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய விதமாக அதான் கொண்டாடுகின்ற சேரி விழவின் ஆர்ப்பெழுந்தாங்கு. அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அந்த விழாக்களில் ஆரவாரம் கொண்டு முந்தை யாமம் சென்ற பின்றை, இரவின் முற்பட்ட அந்த சாமம், ஒரு சாமம் போயிருச்சு மறு சாமத்துல அப்படின்னு சொல்லுவோம்ல, என்ன ஒரு சாமம் கழிஞ்சு வர அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா, அதுக்கான நேர குறிப்பு சொல்லியிருக்காங்க. அந்த யாமம் எல்லாம் சென்ற பின்னர் அப்ப என்ன நடக்குது இங்க, குடியிருப்புகள் தோறும் உரை பாட்டு கூத்து அப்படின்னு சொல்லி பல பல ஒலிகள் நல்ல ஒழுங்கான முறையில் கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பெரும் புகழுடைய நன்னனின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அந்த குடியிருப்புகளில் இருப்போர்கள் விழாக்கோலம் பூண்டு ஆரவாரத்தோடு அந்த இரவின் ஒரு யாமம் கடந்த பின்னர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். முன்னாடியே பார்த்த மாதிரி குரவை கூத்து, தழுவாட்டம், வெறியாட்டம், சொற்பொழிவு இப்படி நிறைய போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆக இயலிசை நாடகம் நடந்துட்டு இருக்கு. சாலினி ஆட்டம் அந்த குரவை அப்படிங்கிற ஆட்டம், வேலனாட்டம், தழுவு, இந்த 2 பாலார் ஆட்டத்தையும் தான் வெறியாட்டம்னு சொல்றாங்க. இந்த வெறியாட்டத்தின் போது இடையிடையே பேசிக்குவாங்களாம், பாடுவாங்களாம், ஆடுவாங்களாம். இதைத்தான் வெறிக்கூத்துன்னு சொல்றாங்க. நன்னன், இங்க நன்னன் யாரு, நம்ம திருமால் பிறந்த நாள். அந்த ஆரவாரம் அது மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. பெரும் பெயர் நன்னால் அங்கே கொண்டாடப்பட்டது. அதுதான் முடிசூட்டு விழா. இந்த அந்த மன்னனுக்காகவே நன்னனுக்காகவே சிறப்பாக கொண்டாடப்பட்டதால் இதை நன்னாள் அப்படின்னு சொல்றாங்க.
தன்னுடைய வள்ளல் தன்மையால் பெரும் புகழ் பெற்றவன் தான் இந்த நன்னன். நன்னன்கிறத இங்க திருமாலையும் நாம் வைத்துக் கொள்ளலாம். அவன் அரியணை ஏறும் பொழுது அந்த அரசனாகிய அந்த நாளைத்தான் சிறப்பான நாளாக பெரும்பெயர் நன்னாள் அப்படின்னு மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க. மதுரையில் முதல் யாமம் கழிந்து இங்கே ஆரவாரத்தோடு இந்த அந்த மக்கள் எல்லாம் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அந்த இரவு பொழுது எப்படி கழிந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தோம். கம்பலை என்று சொல்லக்கூடியது கம்பலை, சும்மை, கலியே, அழுங்கல். ஆக இந்த 4 சொற்களுக்கும் ஒரே பொருள்தான். அரவம், அதாவது ஒலி, சத்தம், சத்தமாக கேட்கக்கூடியது. இது தொல்காப்பியத்தில் உரியியலில் சுட்டப்பட்டிருக்கிறது. நம்ம திரைப்பட பாடல்கள் சொல்லாம நம்ம உரைய முடிச்சா என்ன பண்றது? இப்படி மக்கள் ஆடுனா நமக்கு என்ன பாட்டுங்க தோணும்? கேப்டன் பிரபாகரன்ல ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணினா ஆடுறேன் வல போடுறேன் பாடுறேன் பதில் தேடுறேன். எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. கொண்டி மகளிர் உன்னை தேடுகிறேன் ஆடுகிறேன் என்னுடைய கண்களால் வலை வீசுகிறேன். அற்புதமா எனக்கு இது பொருந்துச்சு இந்த பாடல். அடுத்து தளபதியில ஒரு பாட்டு வரும். ரக்கம்மா கைய தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு அடிராக்கோழி மேளங்கொட்டு இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு. அடுத்த வரி வருது பாருங்க. அடராசாவே பந்தல் நட்டு புது ரோசா பூ மாலை கட்டு அடிராசா தீ தோளிலிட்டு தினம் ராவெல்லாம் தாளந்தட்டு தேரிழுக்கும் நாளும் தெப்பம் வீடும் நாளும் மச்சான் இங்கே அது ஏன் கூறு அடவூரு சனம் யாவும் ஒத்துமையா சேரும் வம்பும் தும்பும் இல்ல நீ பாரு. நம்ம மதுரை காட்சி அப்படியே இல்ல, இதுல சொல்லியிருக்க மாதிரியே இந்த பாடலோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து மதுரை காஞ்சி 16ஆம் பாகத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதுவரை பொறுமையாக என் வாய்மொழி கேட்ட உங்கள் அத்துணை பேரின் பாதங்களை பணிந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.